ஹாய், வெல்கம் டு அவர் ஹோம் குக்கிங் சேனல். சாரிங்க, கொஞ்ச நாளாக என்னால் நடுவில் வீடியோ போட முடியல. அதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புது வீடு கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு வாசக்கால், பால் காய்ச்சி எல்லாமே நம்ம உடனே வச்சதுனால நம்மளுக்கு அந்த வேலையே கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நம்ம குக்கிங் வீடியோலாம் எடுக்க முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் குக்கிங் வீடியோ எல்லாமே கண்டினியூஸாக போடுறேன். இது வரைக்கும் பார்த்து என் வீடியோவில் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு புது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றேன். நீங்கள் நம்ம புது வீட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 2 மடங்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு குக்கரில் எண்ணெயை வச்சுட்டு கொஞ்சமாக சீரகம், பே லீஃப் அதை போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கிண்டி ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டின பிறகு ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, என்கிட்ட எல்லாமே பெரிய தக்காளியாக இருந்துச்சு. உங்ககிட்ட நார்மல் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். அதை ஒன்று போதும். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தக்காளி நல்லாவே வதங்கி வரும். தக்காளி வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நிறைய போட்டு அந்த தப்பை செய்யாதீங்க. இப்படி தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் கிண்டி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டி இதில் போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். சாரிங்க, நான் இதில் புதினாவும் கொத்தமல்லியும் போடல, ஏன்னா என்கிட்ட இல்லை. நீங்கள் இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். எல்லாருமே தேங்காய் பால் சாதம் செஞ்சால் கொஞ்சம் காரமாக செய்வாங்க. இதுக்கு நீங்கள் வெஜ் குருமா இல்லை சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.